நியாய விலைக் கடைகளில் முறையாக பொருட்கள் வழங்க கோரி திமுக நடத்தும் ஆர்ப்பாட்டம் கபட நாடகம் என உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் விமர்சித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் போழக்குடி கிராமத்தில் குடிமராமத்து பணிகளை தொடங்கி வைத்த அமைச்சர் காமராஜ் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அத்தியாவசிய பொருட்களுக்கு தமிழக அரசு டெண்டர் கோரியதை அறிந்து திமுக போராட்டத்தை அறிவித்ததாக அவர் குற்றம் சாட்டினார். இருப்பினும் திமுக நடத்திய ஆர்ப்பாட்டத்துக்கு பொதுமக்கள் தரப்பில் ஆதரவு அளிக்கவில்லை என காமராஜ் கூறினார். மக்களுக்கான சேவையை அதிமுக அரசு தங்குதடையின்றி தொடர்ந்து செய்யும் என்றும் அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கிறார்கள் 13ஆம் தேதி ஒரு போராட்டம் என்று. 2ஆம் தேதி நாங்கள் அறிவித்து விட்டோம். 10ஆம் தேதி டெண்டர் என தெரியும். 10ஆம் தேதி டெண்டர் விடப்பட்டால் 10, 11, 12, 14 இந்த தேதிகளுக்குள்ளாக எல்லா கடைகளுக்கும் வந்து சேர்ந்துவிடும், எல்லா வீடுகளுக்கும் பருப்பும் பாமாயிலும் சென்றுவிடும் என்பதை தெரிந்து கொண்டு தாங்கள் போராட்டம் நடத்தியதால் தான் இன்றைக்கு பருப்பும் பாமாயிலும் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்று சொல்லலாம் என்கிற நாடகத்தை ஆடுவதற்காக இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். மக்கள் நிச்சயமாக ஒருவர் கூட ஆதரவு கொடுக்கவில்லை.